தொகுதி வரையறை அது வந்து தோல்வியாயிடுச்சு. இப்போ வந்து உடனே வந்து மனதின் குரல்னு சொல்லி அவர் வந்து பிரதமர் வந்து பேசுகிறார். ஐயோ என்ன செய்வேன், மகளிருக்காக நான் கொண்டு வந்து அந்த மகளிர் மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போச்சே, மக்களே பெண்களே, ஏன் இந்த இந்தியா கூட்டணி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாரு பிரதமர். அதாவது வந்து பெண்கள் மேலே அப்படியே அக்கறை கொண்டவர் மாதிரியும், பெண் இனத்துக்காகவே அப்படி பாடுபடுற மாதிரியும். அதாவது வந்து பில்கிஸ் பானு வழக்கு அது என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அந்த மணிப்பூரில் ஒரு பெண்ணை வந்து அப்படியே வந்து அம்மனமாக நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்தாங்க. அது நாடே பார்த்துக்கிட்டு இன்னமும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நாடே பார்த்துச்சு. அப்புறம் அந்த மல்யுத்த வீராங்கனை ஒரு மினிஸ்டர் இருக்கிறாள், அந்த ஆள் பண்ண கொடுமையை வந்து அந்த வீராங்கனைகள்லாம் சேர்ந்து எவ்வளவு போராடினாங்க, கடைசி வரைக்கும் போராடி அவங்களுக்கு வெற்றியே கிடைக்கல. அதில் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்களும் மகளிர் தான். இன்றைக்கி வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறவர் வந்து அன்றைக்கி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிவாரணமோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீதியோ கிடைக்கப்படியிருந்தாருன்னா இன்றைக்கி நீலிக்கண்ணீர் வடிக்கிறது வந்து அதுக்கான அர்த்தம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டாச்சு. இன்றைக்கி தொகுதி வரையறைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து மகளிர் மசோதாங்கிற சோத்துக்களை வந்து தொகுதி வரையறையை வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க, முழு பூசணிக்காய் மாதிரி. அதனால் வந்து சாயம் வெளுத்து போச்சு டும் டும்ங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த சாயம், அந்த காவி சாயம் வந்து வெளுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீலிக்கண்ணீர் முதலை கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் வந்து இனிமே அடிபடாது.